முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ முதல் முறையா பார்க்குறவங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நண்பர்களே, நம்ம நியூஸ்க்குள்ள போலாம். முதல்ல நாம பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட் சத்யம் பாண்டேங்கிறவரு, அமெரிக்காவுல ரெசெஷன் வர்றதுக்கு ஒரு 30% வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு மெயினான காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அமெரிக்காவில் வந்து டேக்ஸ்னு சொல்லி ட்ரம்ப் வந்து நிறையா அக்கப்போர் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த நாடு கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதாவது அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கே காசு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற காரணத்தினாலையும், ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் வந்து ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து ஒரு மீட்டிங் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு டேட்டாஸ் கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் இன்ஃப்ளேஷனை பற்றி டெசிஷன் எடுக்க முடியும். ஆனால் எல்லா ஸ்டாஃப்ஸும் லீவில் இருந்தாங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்காது. அந்த ஒரு காரணத்தினால ஃபெட் மீட்டிங்கில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் வந்து தடங்கள் வரலாம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஷட்டவுன் வந்து கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ போச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா லாஸ்ட்டாக 2018-19 இதே மாதிரி ஒரு 35 நாள் கண்டினியூஸாக ஷட் டவுன் ஆயிருந்துச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட். அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா S&P 500 ஒரு 13% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்ப வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் ரெசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ரெசெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாருன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் லே ஆஃப் 12,500 பேரை கட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அசஞ்சர்லையும் நிறைய பேரை லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. மெட்டாவில் லே ஆஃப் பண்ணுறாங்க. கூகுளில் லே ஆஃப் நியூஸ் நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தொடரும் பட்சத்தில் நிறைய நபர்கள் வந்து வேலை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டெக்ஸில் மெட்டல் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 2% அளவுக்கு மெட்டல் செக்டர் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதே ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஸ்டாக்கான நம்ம டாடா ஸ்டீல்லையும் எஃபெக்ட் ஆயிருக்கு. பாருங்கள் நண்பர்கள், ஒரு 3.5% அளவுக்கு வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லை, ஹிண்டால்கோ அப்புறம் அந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சைனாவிலேருந்து அவங்க வந்து மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறதா ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற ஸ்டீலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து சேஃப்டி டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் போட ஒரு காரணத்தினாலையும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து மெட்டல்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட டொமஸ்டிக் மெட்டல் ப்ரொடியூசர்ஸ் டாடா ஸ்டீல் ஆகட்டும், JSW ஸ்டீலு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு ஹிண்டால்கோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்ஸ்லாம் தொடர்ச்சியாக ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் செக்டர் வந்து அடிக்கடி நாம் வந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. இப்போது என்ன அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்டாக்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பையிங்கில். பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே, ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9% ஆரம்பித்து ஒரு 58% அளவுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இந்துஸ்தானுக்கு ஒரு 9% கொடுத்துருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 12% கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு 58% கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கவர்மெண்ட் செக்டர் எல்லாமே கீழே இருக்குது. PSU செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம். மற்றபடி ப்ரைவேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அதுக்கு இவங்க ரீசன் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு தகவல் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது BELக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹490 அளவுக்கு போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஒரு 10% சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ஒரு ₹450 ரேஞ்சுக்கு போகிறது உறுதல் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அதனால் நண்பர்களே, BEL வந்து வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். கண்டிப்பாக இங்கேருந்து மேலே ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவங்களுடைய சார்ட்டையும் பாருங்கள், ஒரு ₹320, 440லேருந்து ₹320 வந்த ஸ்டாக் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி திரும்பவும் ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா கீழே கட் பண்ணி வரல. இந்த ₹390 ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை கட் பண்ணி கீழே வந்திருந்தால் ₹360 வந்திருக்கும். ஆனால் அதை கட் பண்ணலை. திரும்ப ஒரு மேலே ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ₹420 இது கட் பண்ணிடுச்சுன்னா அதோட பழைய கையான ₹440 போகும். அதையும் கட் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மோத்திலால் ஓஸ்வால் சொன்ன மாதிரி ஒரு ₹490 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நம்ம சேனலில் பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லியிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
எல்என்டி ஃபைனான்ஸ் ஒரு 215 ரூபா 220 ரூபா ரேஞ்சில் இருக்கிறப்பவே நாம் வந்து இந்த ஷேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்த நண்பர்களே பார்த்தா இந்த ரேஞ்சில் வந்து நாம் 215 ரேஞ்சில் வந்து இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 260 ருபீஸ் வரும்னு நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 260 ருபீஸ் வந்து தாண்டிடுச்சு. மேற்கொண்டு இந்த ஸ்டாக் மேலே ஏறுற பட்சத்தில் ஒரு 280 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து ப்ராஃபிட் புக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் பாருங்கள், எங்களோட வால்யூமும் பாருங்கள் நல்லாவே வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்குது. அதனால் நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸு லாபத்தை கொடுத்துருக்கக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டு நாம் சொல்லியிருந்தோம். ஒரு 126 ருபீஸை கட் பண்ணி இந்த ரேஞ்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 126 வந்து அது கட் பண்ணி கீழே வரலன்னா அது மேலே தான் ஏற்றத்தை கொடுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு கிங்காகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பஞ்சாப் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆர்டர்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. தற்சமயத்துக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் டாடா மோட்டார்ஸ் வந்து அந்த இவாக்கோ வாங்கி அதுக்கப்புறம் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிளை தனியாக பிரிஞ்சதுக்கு எடுத்து வேணால் எங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கலாம். தற்சமயத்துக்கு அசோக் லேலாண்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். லாங் டேர்முக்கு இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நண்பர்கள் வந்து பார்த்துக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த நண்பர் 120 ரூபாய்க்கு மேலே கட்டாயம் மேலே வந்திருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட சேனல் பழைய வீடியோவில் கூட இருக்குது. நண்பர்கள் போய் பார்த்துக்கலாம். எங்களோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 126 ரூபாய் கட் பண்ணி மேலே போயிருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஷேர் வந்து 130 ரூபாயும் கட் பண்ணி ஒரு 150லேருந்து ஒரு 160 ருபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்ககிட்ட வந்து வால்யூம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடியிலேருந்து 4000 கோடி அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3.5% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்றைக்கி ஒரு 110 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 110 ரூபா குறைஞ்சிருந்தாலும் இருக்குது உச்சாணி கும்பல போய் இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது இந்த ஸ்டாக், அதாவது கோல்டு. இதில் ஜிஎஸ்டி அப்புறம் செய்குலி சேதாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11,500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். 11,500 இல்லை, 11,700 ரூபா கூட வந்துடும். கிட்டத்தட்ட 12,000 வச்சுக்கலாம் நீங்களே. அவ்வளோதுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டாம தான், ட்ரம்ப் தான். அவர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ஏன்னா என்னத்தையாச்சும் ஒன்று சொல்லி விட்டுறாரு. இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையில் என்னத்தையாச்சும் சொல்லி விட்டுறாரு. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வாரில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு போர் முடிகிற மாதிரி போனாலும் நாங்கள் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன் போடுவோம், அது போடுவோம், இது போடுன்னு சொன்னோட என்ன ஆகும்? அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது அமைதியாக பேசினா தான் அந்த போர் நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி தடாலடியாக நடத்தினா வார் எங்கே நிற்கும்? இந்த மாதிரி வார்ஸ் வந்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் கோல்டு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மாதங்களில் அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் ஒரு கட் பண்ணாங்கன்னா இது கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே 11,500 ரூபாய்க்கு கோல்டு 1 கிராம் 22 கேரட் கண்டிப்பாக போயிடும்னு நான் நம்புகிறேன் மக்களே. அப்படி போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இன்றைக்கி ஒரே நாளில் காலையில் இது ஒரு 11,800 ரூபா வரை போச்சு நண்பர்களே. 11,900 ரூபா வரை கூட போயிருக்குது. அங்கே வரை போன ஷேரு போத்துன்னு, அதாவது ஊரையை பிச்சுட்டு மேலே போன ஷேரு எப்போ தான் கீழே திரும்ப வரும்னு தெரியாதுல்ல. அதே மாதிரி மேலேருந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் 2,000 ரூபா காலி அடித்து இறக்கியிருக்காங்க. நான் கூட என்னவோ நினச்சேன் காலைல மேலே ஏறி போகிறத பார்த்தா இது 12,000 தாண்டி மேலே பிச்சுட்டு போயிடும் போலன்னு பார்த்தா இது நண்பர்கள் ஒன்றும் அது பயப்பட வேண்டாம். என்னென்னா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, அவ்வளோதான். எவ்வளோ நாள் தான் இந்த ஷேர் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க கூடிய சீக்கிரத்துலேருந்து ஸ்ப்ளிட்டு கொடுத்துருவாங்க, 1:10 ஸ்ப்ளிட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அடுத்து இதோட ஷேர் அந்த 1000 ரூபாய்க்கு வந்துடும் நண்பர்கள். தற்சமயம் யாரும் இது வந்து 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. கோல் இண்டியாவிலேருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட FY 26 வந்து, அதாவது இந்த ஃபினான்ஸ் இயரில் ஒரு 875 மில்லியன் டன் வந்து மெட்ரிக் 875 மில்லியன் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது தோண்டி எடுக்கணும், நிலக்கரியை தோண்டி எடுக்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது நாளைக்கு 2 குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. அதாவது செப்டம்பர் 30 2 குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. 2 குவார்ட்டரில் அவங்க வந்து இதுலேருந்து ஒரு பாதியாச்சும் வந்து அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அச்சீவ் பண்ணலை. பாருதுன்னா தெளிவாக தெரியுது. ஒரு 37% அளவுக்கு தான் வந்து அவங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால ஆக்சிஸ் கேபிட்டல்ன்ற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா
இவங்க வந்து டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பையிங் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முன்னாடியே ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோல்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் குவார்ட்டர் ஆஃப், அதாவது அடுத்த 3வது குவார்ட்டர்லையும் 4வது குவார்ட்டர்லையும் எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கோல் இந்தியா சைடில் சொல்லியிருந்தாலுமே, தற்சமயம் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் கம்மியானதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, மழை நார்த் இந்தியா சைடில் வந்து மழை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பெஞ்ச ஒரு காரணத்தினால இவங்களால் வந்து சரியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 384 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்து இது ஒரு ரூ. 420 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் நண்பர்களே, ஒரு ரூ. 420 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 8% வந்து ஏற்றத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியா வந்து ஒரு நல்லா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதனால் அதுக்காக மட்டும் டிவிடெண்டுக்காக மட்டும் நாம் போய் எந்த ஒரு ஷேரையும் வாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் போய் அந்த ஷேரை வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த வீடியோவில் நண்பர்களே நம்ம நிறைய தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.